Welcome to Axel Academy. It's Biology Foundation course by Sailesh Kumar Bhaskaran. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? Cell and introduction. Cell என்ன? Basic, structural and functional unit of life. செல்ல யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பா? எப்படி கண்டுபிடிச்சாங்க செல்ல? ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் உடன் கார்க்ல இருக்கிற தின் செக்ஷனை எடுத்து செல்ல எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. எப்படி? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோஸ்கோப்பையும் கண்டுபிடிச்சாரு. அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்ல தின் செக்ஷன் ஆஃப் உடன் கார்க், மரத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதியை கார்க் மாதிரி பண்ணி அதுல இருந்து இதுதான் கார்க், இந்த ஸ்ட்ரக்சர் தான் கார்க். கார்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கிளாஸ் பாட்டில்ஸ்ல குட்டி குட்டி பாட்டில்ஸ் மூடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கார்க். இந்த கார்க்ல குட்டியா ஒரு குட்டி பீஸை வெட்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கலான்ற ஒரு கியூரியாசிட்டியில பார்த்தாரு. எதுல பார்த்தாரு? அவர் கண்டுபிடிச்சிருக்கிற மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாரு. என்ன தெரிஞ்சது? ராபர்ட் ஹூக் உடன் கார்க்கை யூஸ் பண்ணாரு. எப்போ? 1665ல. என்ன பார்த்தாரு? செல்ல கண்டுபிடிச்சாரு. செல்னா என்ன? அவர் யூஸ் பண்ண அந்த உடன் கார்க்ல இருக்கிற குட்டி குட்டி ஸ்மால் ஸ்பேஸ் தான் செல் அப்படிங்கறத அவர் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அவர் தான் செல்லுங்கிற பேரையும் வச்சாரு. ராபர்ட் ஹூக் in 1665 discovered cell. Next 1674ல ஆண்டன் வான் லீவன்ஹூக் என்ன பண்ணாரு? அவரும் செல்ல கண்டுபிடிச்சாரு. ஆனா அவரு கண்டுபிடிச்சது ஒரு ஆர்கானிசம். அப்படின்னா என்ன? ஒரு சின்ன பாக்டீரியா அப்படி இல்ல அமீபா மூவ் ஆகிட்டு இருக்கும். அமீபா பாக்டீரியா என்ன? அதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அவரு ஆண்டன் வான் லீவன்ஹூக் என்ன பண்ணாருன்னா பாண்ட் வாட்டர்ல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து அதை அவரு வந்து அட்வான்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு. யாரோட? ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்போட ஆண்டன் வான் லீவன்ஹூக் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு அதில் பாண்ட் வாட்டர்ல இருந்து சாம்பிள் எடுத்து பார்த்தாரு. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா குட்டி குட்டியா புழு மாதிரி சில ஆர்கானிசம் தெரிஞ்சது. அதுதான் அவர் என்ன சொன்னாரு? சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டன் வான் லீவன்ஹூக் in 1674 found a single cell. அவரு சிங்கிள் செல்லை கண்டுபிடிச்சாரு. சிங்கிள் செல்னா என்ன? அது ஒரு ஆர்கானிசம். செல்லுக்கும் சிங்கிள் செல் ஆர்கானிசத்துக்கும் என்ன வித்தியாசம்? செல்லுங்கிறது யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் ஹூக். அது எல்லா விதமான ஆர்கானிசத்துலயும் இருக்குன்னு அவர் சொன்னாரு. மூவ் ஆகிற செல்லை யார் கண்டுபிடிச்சா? ஆண்டன் வான் லீவன்ஹூக். மூவ் ஆகிற செல்னா ஒரு உயிருள்ள மொட்டைல் மூவ் ஆகிற செல்ல ஆண்டன் வான் லீவன்ஹூக் கண்டுபிடிச்சாரு. என்னென்ன? அது பாக்டீரியா, அமீபா, புரோட்டோசோவா. அடுத்து 1831ல ராபர்ட் பிரவுன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பார்ட், முக்கியமான ஒரு மிடில் பார்ட்டை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியஸ். ராபர்ட் பிரவுன் in 1831 ஐடென்டிஃபைட் நியூக்ளியஸ் செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சாரு. செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட் தான் என்னது? நியூக்ளியஸ். யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் பிரவுன். 1839 பெர்கின்ஜி found protoplasm. செல்லுக்குள்ள இருக்கிற இன்னொரு பார்ட் தான் புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசம் புர்கின்ஜின்றவர் 1839ல கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் ரெண்டு பேரு ஒரே விஷயத்த அடுத்தடுத்த வருஷமா கண்டுபிடிச்சாங்க. 1839, 1838, 39. ஷீடன் அண்ட் ஷுவான். இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா செல்லுங்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் யார் சொன்னான்னா டிஃபைன் பண்ணாங்க ஒரு ஸ்டேட்மெண்டானா இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க செல் தியரியை சொன்னாங்க. செல் தியரினா என்ன? செல் இஸ் எல்லா உயிரினத்திலையும் செல் இருக்குன்றத சொன்னாங்க. ஆல் ஆர்கானிசம் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல். ரெண்டாவது, இட்ஸ் a பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஒரு காமன் மேன்ட்ட கேட்டா அவனோட லைஃப்க்கு என்ன தேவைன்னா ஃபுட் தேவை, மணி தேவைன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்னா செல் தான். செல் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. நம்ம ஹியூமன்ஸ் நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே. நம்ம ஹியூமன்ஸ்குள்ள என்ன இருக்கு? நம்ம ஹியூமன்ஸ் எதால மேடா இருக்கு? ஒரு ஸ்மால் ஸ்மெல். ஒரு செல் என்ன ஆகும்? டிஷ்யூ ஆகும். டிஷ்யூ ஆர்கன் ஹியூமன் பாடி. அப்போ ஒரு லைஃபுக்கு எது ரொம்ப பேசிக் யூனிட்? செல். அததான் யார் கண்டுபிடிச்சா? ஷீடன் அண்ட் ஷுவான். என்ன சொன்னாங்க? ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல். இட் இஸ் a பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். எது? செல். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லுங்கிறது தான் ஒரு பாடியோடைய ஸ்ட்ரக்சர். நம்ம செல் ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதா? அது இல்லாம ஃபங்க்ஷனல் யூனிட். ஏன் ஃபங்க்ஷனல் யூனிட்? ஒரு செல்லு தான். ஒரு செல்
பண்ற ஃபங்க்ஷனை நிறுத்திடுச்சுன்னா பாடியில இருக்கிற மெக்கானிசம் என்ன ஆகும்? நடக்காது. செல் நிறைய முக்கியமான ஃபங்க்ஷனை பண்ணுது. அதனால செல் இஸ் a structural and functional unit of life. இது யார் சொன்னா? ஸ்வீடன் அண்ட் ஷ்வான். நெக்ஸ்ட், in 1855 விர்கோ என்ன கண்டுபிடிச்சாருன்னா செல் டிவிஷனை கண்டுபிடிச்சாரு. செல் டிவிஷன் என்ன? இது வரைக்கும் வந்தவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் செல்ல கண்டுபிடிச்சாரு. ஆண்டனி வான் லீவன்ஹூக் மூவாகிற சிங்கிள் செல் ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சாரு. ராபர்ட் பிரவுன் செல்லுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பார்ட் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. பெர்கின்ஜி என்ன பண்ணாரு? செல்லுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒரு பார்ட் புரோட்டோபிளாசமை கண்டுபிடிச்சாரு. செல்ல என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுத்தா? ஸ்வீடன் அண்ட் ஷ்வான். நெக்ஸ்ட், விர்கோ என்ன பண்ணாரு? ஒரு செல் எப்படி வந்திருக்கும், எப்படி ஒரு செல் வந்து முளைக்கும், ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. அது பேர் தான் என்னது? செல் டிவிஷன். விர்கோ என்ன சொன்னாரு? ஒரு ஏற்கனவே இருக்கிற செல், ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்து என்ன ஆகும்? செல் டிவிஷன் ஆகி அதை என்ன சொல்லலாம்? மல்டிபிளிகேஷன் சொல்லலாம், ஆர் ப்ரோலிஃபரேஷன். ஒரே ஒரு செல்ல இருந்து அதை ரெண்டா பிரிஞ்சு அதுல இருந்து நிறைய செல்ஸ் வருது. இததான் யார் சொன்னா? விர்கோ சொன்னாரு. ஏற்கனவே இருக்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்து புதுசா செல்லு பிரிஞ்சு வருது, செல் டிவிஷன் நடக்குதுங்கிறத விர்கோ சொன்னாரு. ஃபைன், இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுதா? இப்ப இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹூக் என்ன பண்ணாரு? செல்ல கண்டுபிடிச்சாரு. ஹூக், ஹார்பின் ஹூக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூக் செல்ல கண்டுபிடிச்சாரு. லீவன்ஹூக் சிங்கிள் செல்ல கண்டுபிடிச்சாரு. நியூக்ளியஸ் பிரவுன் கலர்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். நியூக்ளியஸ் உண்மையிலேயே பிரவுன் கலர்ல இருக்காது. நியூக்ளியஸ் பிரவுன் கலர்ல இருக்கும். புரோட்டோபிளாசம் யார் கண்டுபிடிச்சா? பெர்கின்ஜி. பி. ஷீடன் ஷ்வான் என்ன கண்டுபிடிச்சாங்க? எஸ் ஸ்கொயர். அப்போ செல் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் தியரி ரெண்டு வார்த்தை. அப்போ எஸ் ஸ்கொயர். ஸ்வீடன் அண்ட் ஷ்வான் செல் தியரி கண்டுபிடிச்சாங்க. விர்கோ என்ன பண்ணாரு? செல் டிவிஷனை கண்டுபிடிச்சாரு. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? லைட் மைக்ரோஸ்கோப். ஏன் இது முக்கியமா பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் என்ன பண்ணாரு? செல்லை எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் யூஸ் பண்ண மைக்ரோஸ்கோப்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ்ட் ஆகி நம்ம ஸ்கூல்ஸ்ல இப்ப நம்ம யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப் என்னது? லைட் மைக்ரோஸ்கோப். இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்? லைட் சோர்ஸ்ல இருந்து லைட் வரும். லைட் இங்க இருந்து லைட் வரும். இப்போ இதுல நம்ம ஒரு ஸ்லைடை வைப்போம். ஸ்லைட்னா என்ன? மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட். இதான் நம்ம சாம்பிளை வச்சு ஸ்மியர் பண்ணுவோம். சாம்பிள் இதுல இருக்கும். இதுதான் சாம்பிள். இந்த ஹோல்டர் பாயிண்ட்ல தான் நம்மளுடைய தம்பை வச்சு பிடிக்கணும். இந்த ஸ்லைடை எங்க வைப்போம்? ஸ்டேஜ்ல வைப்போம். இதுதான் மைக்ரோஸ்கோப். இதுதான் ஒரு மைக்ரோஸ்கோப். இது அதோட ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இந்த கிளிப்பை கையில நகர்த்திட்டு அங்க இந்த ஸ்லைடை வைப்போம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்க லைட் வரும். இது லைட் சோர்ஸ். இங்க இந்த லைட் வந்த உடனே என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ணுவோம்? இதை அட்ஜஸ்ட் பண்ணும். இங்க அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு இருக்கும். அப்ஜெக்டிவ் லென்ஸ்னா என்ன? நம்ம பாக்குற இந்த சாம்பிளை நம்ம பார்க்கணும். அதை பாக்குறதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், அதை வந்து கரெக்டான மேக்னிஃபிகேஷன்ல காமிக்கணும். அதுக்கு யூஸ் பண்றது என்னது? அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்ட பாக்குறது அப்ஜெக்டிவ் லென்ஸ். நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னது? இங்க ஸ்லைட்ல இருக்கிற சாம்பிள். இந்த சாம்பிள் இங்க வச்சு இதை அப்சர்வ் பண்ணுவோம். இங்க ஏன் 3 இருக்கு? வெவ்வேறு தூரமா வச்சு பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷன், வெவ்வேறு மேக்னிஃபிகேஷன்ஸ்ல பார்க்க முடியும். இந்த கிளிப்பை நகர்த்திட்டு இந்த சாம்பிளை வச்ச உடனே அப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலமா பார்க்க முடியும். எப்படி நம்ம கண்ணால பார்க்க முடியும்? ஆக்குலர் ஒரு ஐபீஸ் மூலமா. இங்க ரெண்டு இடத்துல நம்ம கண்ணை வச்சு இங்க பார்ப்போம். எது வழியா பார்ப்போம்? சாம்பிள் இங்க இருக்கும். அப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியா சாம்பிள் நம்மளுக்கு ஐபீஸ் வழியா தெரியும். ஓகே, இது மைக்ரோஸ்கோப்போட ஆர்ம். எப்படி இந்த ஃபைனை இதை எப்படி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கிறது? அதுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கிற சாம்பிளை கிட்ட கொண்டு வருவோம். தென் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ரொம்ப ஃபைனா அந்த இமேஜ் பிளர் ஆகாம தெரியறதுக்கு இதை பார்ப்போம். ஓகே, இது இந்த ஸ்லைடர் இங்க வச்சுட்டோம். எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜை? இந்த ஸ்டேஜை ஏன் மூவ் பண்ணும்? இது ஒரு இடத்துல அப்படியே நிற்கும் இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ். அப்போ இந்த ஸ்டேஜ் மூவ் பண்ணாதான் எங்க சாம்பிள் பெருசா இருக்கு, இங்க அப்ஜெக்டிவ் லென்ஸோட பாயிண்ட் இங்க ரொம்ப குட்டியா இருக்கும். அப்ப இந்த சாம்பிளை பாக்குறதுக்கு இந்த சாம்பிளை மூவ் பண்ணும். அதுக்கு என்ன தேவை? ஸ்வெல். இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் ரோல் மாதிரி இருக்கும். இத முன்ன பின்ன ரொட்டேட் பண்ணா இந்த ஸ்டேஜ் மூவ் ஆகும். கண்டென்சர் இருக்கு, லைட் சோர்ஸ்ன்னு வர லைட்டை வந்து கரெக்டா கண்டென்ஸ் பண்ணி கரெக்டான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு அது கண்டென்சரோட ரோல். அப்ப ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்ல என்னென்ன பார்ட் இருக்கு?
eyepiece, objective lens, stage, specimen stage, clip, condenser, light source, swell. எதுக்கு இது? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ஸ்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. light switch, arm, coarse adjustment, fine adjustment. இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப் உங்களை வந்து ஸ்கூல்ல உங்க டீச்சர் தூக்கிட்டு வர சொல்றாங்கன்னா எப்படி தூக்கிட்டு போவீங்க? இங்க வேற எங்கேயுமே பிடிக்க கூடாது. இந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல தான் உங்க ஒரே ஒரு கையை வச்சு இன்னொரு கையை கீழே வச்சு தான் தூக்கிட்டு போகணும். இது மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட். ஃபைன். பாருங்க, இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமையே ராபர்ட் ஹூக் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவரு ஒரு பேசிக் மைக்ரோஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிச்சாரு செல்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். So thanks to ராபர்ட் ஹூக். இப்போ என்ன பார்க்க போறோம்? டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் செல்ஸ். நம்ம ஹியூமன்ஸ்குள்ள என்னென்ன செல்ஸ் இருக்கு? நம்ம ஹியூமன்ஸ்குள்ள நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அதுல சில இம்பார்ட்டன்ட் செல்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இது என்னது? ரெட் கலர்ல இருக்கிறது ரெட் பிளட் செல்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஹீமோகுளோபின் இருக்கு. ஏன் ரெட் கலர்ல இருக்கு? இந்த ரெட் பிளட் செல்ஸ் ரெட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உள்ள இருக்கிற ஹீமோகுளோபின்ற ஒரு கண்டென்ட், ஒரு புரோட்டீன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? போன் செல். நம்ம போனுக்குள்ள இருக்க செல் தான் இது போன் செல். இது ஃபேட் செல், இல்ல இது அடிப்போஸ் செல்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்ங்கிறது என்னது? இது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இருக்கிற ஒரு செல். இதனாலதான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இது மேல் பார்ட்ல இருக்கும், இது ஃபீமேல் பார்ட். இதுக்கு பேரு ஓவம். ஓவம் ஆர் ஓவம், ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் செல். ஓவம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்க இம்பார்ட்டன்ஸ் செல். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனாதான் என்ன நடக்கும்? பேபி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன். இன்னும் அடுத்த இம்பார்ட்டன்டான செல் பார்க்க போறோம். என்னது? மசில் செல். ஒரு மசில்குள்ள இருக்க செல் இப்படிதான் இருக்கும். இது ஸ்மூத் மசில் செல். அதுக்கு அடுத்தது நர்வ் செல் ஆர் நியூரான். இந்த நர்வ் செல் என்ன பண்ணும்? நம்ம பாடியில நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் திங் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? இந்த நர்வ் செல் என்ன பண்ணும்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். பிரெயின்ல இருந்து ஆல் ஓவர் த பாடிக்கும், பாடியில இருந்து ஆல் ஓவர் த பாடியில இருந்து பிரெயினுக்கும் இன்ஃபர்மேஷன் எது பாஸ் பண்ணுது? இந்த செல் தான் பாஸ் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன? நர்வ் செல் ஆர் நியூரான். இதை பத்தி டீடைல்டா நெக்ஸ்ட் கிரேட்ல நீங்க நிறைய படிப்பீங்க. இது நம்ம பாடியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது, நர்வ் செல் ஆர் நியூரான். நெக்ஸ்ட், இப்போ ரீசெண்டா என்ன பார்த்தோம்? நம்ம ஆல் ஓவர் வேர்ல்ட்லயே என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு எல்லாம் எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க? கொரோனானால தான் லீவ் விட்டுருக்காங்க. கொரோனா என்ன? அது ஒரு வைரஸ். அந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம பாடிக்குள்ள சில செல்ஸ் எல்லாம் சண்டை போடும், பெரிய வாரே நடத்துக்கும். அதெல்லாம் என்ன செல்ஸ்? அதுக்கு பேர் தான் இம்யூன் செல்ஸ். அதுதான் இது ரெண்டும் இம்யூன் செல்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் இம்யூன் செல், இது இன்னொரு இம்யூன் செல். இதுக்கு பேரு பி செல், இதுக்கு பேரு டி செல். ஓகே, நம்ம என்னென்ன செல்ஸ் பார்த்தோம் ஹியூமன் செல்ஸ்ல? ரெட் பிளட் செல்ஸ், போன் செல், ஃபேட் செல் ஆர் அடிப்போஸ் செல், ஸ்பெர்ம் ஓவம் என்னது? ரீப்ரொடக்டிவ் செல், மசில் செல், இம்யூன் செல்ஸ். இது எதுக்காக இம்யூன் செல்? இம்யூன்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி தான் இம்யூனிட்டி ஆர் இம்யூன். அதை கொடுக்குற செல்ஸ்க்கு பேர் என்னது? இம்யூன் செல்ஸ். இது நமக்கு உடம்புக்குள்ள வர நோய்க்கு அகைன்ஸ்டா சண்டை போடும், டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா சண்டை போடும். பி செல், டி செல். அடுத்தது நர்வ் செல். நர்வ் செல் எங்க இருக்கும்? பிரெயின்ல இருக்கும், பாடி பார்ட்ஸ்லயும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், செல்ஸை எப்படி வந்து ரொம்ப பேசிக்கா கிளாஸிஃபை பண்ணுவோம்? இந்த பக்கம் என்ன பாக்குறீங்க நீங்க? அனிமல்ஸ். நம்ம ஹியூமனும் ஒரு வகையான அனிமல்ஸ் தான். இது அனிமல் செல்லோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இது பிளான்ட் செல்லோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். பிளான்ட் செல்ஸ்லயும் அனிமல் செல்ஸ்க்கும் இருக்க ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, பிளான்ட் செல்ல செல் வால் இருக்கும், அனிமல் செல்ல செல் வால் இருக்காது. இன்னும் டீடைல்டா பிளான்ட் செல் பத்தியும் அனிமல் செல் பத்தியும் டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. இது plant cell, இது animal cell. Fine. Thank you for your patience. If you have any queries, don't hesitate to mail us in info@axelacademy.in. Thank you.